பிறந்ததுல இங்க இருக்கு. இப்ப திருப்பரங்குன்றத்தோட கலை நிலவரம் எப்படி இருக்கு? ஏன்னா இப்ப வந்து இந்த தீபம் பிரச்சனை தான் இப்போ இதாகி இப்போ கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்து முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடம் சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சரிண்ணா. திருப்போன்றம் மலை வந்து திருப்போன்றம் முருகனுக்கு சொந்தமானது தான். ஓகே. அது மாதிரி இடமே இங்க இருக்க இடம் எல்லாமே திருப்போன்றம் கோயிலுக்கு சொந்தமானு சொல்லி இப்ப பதிவெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. எல்லாமே பட்டா வந்து கோயில் கட்டா இருக்கு. இப்ப இந்த பிரச்சனை வந்து சுமூகமா முடிய வேண்டிய பிரச்சனை தான். அவங்க வந்து மேல முஸ்லிம்கள் வந்து யாரும் அதை எதிர்த்து தெரிவிக்கல. இப்ப ஆட்சியில இருக்கவங்க அவங்கள ஓட்டு வங்கிக்காக அதை வந்து எதிர்த்து இது பண்ணாங்க. அது இப்ப கடைசி ஹைகோர்ட்லயும் தீர்ப்பு வந்து தீப ஏத்தலாம்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. இது மேல அப்பீல் போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன இன்னும் திரும்பவும் கோயிலுக்கு சாதகமா தான் வரும் தீர்ப்போம். இப்ப வந்து திருப்பரங்குன்றம் தொகுதியில அரசியல் நிலவரம் எப்படி போயிட்டு அரசியல் நிலவரம் வந்து இந்த தொகுதி வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்களா? இல்ல அடிப்படை வசதிகள் ஒன்றும் இல்லை. சாக்கடைலாம் வந்து நிரம்பி ரோட்ல தான் போகுது. பக்தர்கள் ஃபுல்லாக சாக்கடையில நடந்து தான் போற மாதிரி இருக்கு. நிறைய இடம் நானே கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்புறம் வந்து இந்த மாநகராட்சியில ஒரு கடைசி ஒரு ஊழல் நடந்தது. அது விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி. என்ன மாதிரிண்ணா? அந்த வீட்டு வரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சொத்து வரி செலுத்தாம பெண்டிங் வச்சிருப்பாங்க. ஒரு இதுவங்களும் வந்து ஒரு 30 கோடி 40 கோடி அப்படி பெண்டிங் இருக்கும். அந்த இதுல ஊழல் நடந்திருக்கு. இப்ப 200 கோடின்னு சொல்லி அவங்களே மண்டல தலைவர் எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. திரும்ப அதை அடுத்த ஆட்சிக்கு வந்து விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. திருப்போன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து ஏடிஎம்கேக்கு சாதகமான தொகுதியாக தான் இருந்தது. ஆனா இப்போ வந்து வர இதுல வந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறதுனால இப்ப சாதகமான ஆளே அவருக்கு வந்து நல்லா தமிழ்நாடு ஃபுல்லா எங்கேயும் நல்லா இளைஞர்கள் மத்தியில ரொம்ப எதுக்காக நிறைய இடத்துல பார்க்கும்போது புதுசா வர்றவருக்கு ஆதரவு எப்படி நாங்க எதுவுமே செய்யல. ரெண்டு ஆட்சியுமே வந்து மக்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் பண்ண பெரிய அளவுக்கு ஒன்றும் பண்ணல. அவங்களதான் வளப்படுத்திருக்காங்க ஊழல் பண்ணி, திமுகவும் அதிமுகவும். அதனால மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. விஜயகாந்த் எதிர்பார்த்தாங்க, அவர் இல்ல. அதுக்கப்புறம் இப்ப விஜய் வந்து சரிண்ணா. இப்ப நம்ம தொகுதிக்கு வந்து இன்னும் இந்த அடிப்படை வசதி எல்லாம் வந்தா நல்லா இருக்கும் வந்து சாக்கடை நீர் வந்து திருப்பூர் கம்மாயில கலந்துகிட்டு இருக்கு. அது ஒரு 2-3 இடத்துல கலக்குது. அதை வந்து தடுக்கணும். ஒண்ணு அது என்ன ஆறுனா அது திருப்பூர் கம்மாய் ஏரி. அது வந்து அதுல வந்து 3 இடத்துல வந்து கழிவு நீர் வந்து கலக்குது. அதை வந்து இது பண்ணணும். இது எவ்வளவு நாளா கலந்துட்டு இருக்கு? இது வந்து ஒரு 10-15 வருஷமா அது உள்ள போயிட்டு 15 வருஷமா இதை பத்தி யாருக்கும் தெரியும். இது ஏற்கனவே தகவல் இது பண்ணி ஒரு இடத்துல மட்டும் லாக் பண்ணிருக்காங்க. மிச்சம் 3 இடத்துல உள்ள போயிட்டு தான் இருக்கு. அப்படியா? சரி. தண்ணி வந்து அதுல இருந்து தான் வந்து குடிநீர் பம்ப் பண்ணி இது பண்றாங்க. அந்த குளத்துல இருந்து அது குளத்துல இருந்து உள்ள கிணறு இருக்கு. அதுல இருந்து பம்ப் பண்றாங்க. ஆனா அதுல இருந்து கழிவு நீர் கலந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுல அது மாதிரி அதை முதல் தடுக்கணும். அது மெயினானது. அது மாதிரி நிறைய வீட்டுல வந்து இப்ப ட்ரைனேஜ் வந்து செப்டி டேங்க் போடாம டைரக்டா ட்ரைனேஜ்ல கலப்படம் இது பண்ணி விட்டாங்க. சாக்கடையை கொண்டு வந்து அதுவும் அப்படியே கலந்து அதுக்கு தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இது வந்து சுகாதாரத்தை ரொம்ப பாதிப்படுத்தி. இப்ப இதை தவிர்த்து எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்றதுக்கு நூலக வசதி பெரிய லெவல்ல இல்ல. அது ஒண்ணு பண்ணா மக்களுக்கு எஜுகேஷன் இந்த மாதிரி. ஆமா. மலையை சுத்தி தீர்த்த கிணறு இருக்கு. அதெல்லாம் இன்னும் தூர்வாரி பராமரிச்சா மக்களுக்கு அந்த தீர்த்த கிணறு எல்லாமே பயன்பாடுல வந்து ஒரு சில கிணறு தான் இருக்கு. மிச்சதெல்லாம் வந்து பயன்படுத்தாம வச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துக்கு ஆள் போக முடியாத இடத்துல மலையை ஒட்டி இருக்கு. அந்த இது அது மாதிரி ஒரு சில இடத்துல தண்ணி இல்லாம மூடி வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாமே பயன்பாட்டுல இருந்தது. முந்தி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. மலைய கிரிவலம் போறப்ப அதை பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க. இது இப்ப எவ்வளவு நாள் அந்த மாதிரி? இது வந்து ஒரு 30-40 வருஷமா பயன்படுத்தாம எதுனால? முன்னாடி வந்து வீட்டுக்கு தேவையான தண்ணியை வந்து கிணத்துல தான் எடுப்பாங்க. அந்த தீர்த்த கிணத்துல. இப்ப அந்த கார்பரேஷன் வாட்டர் வர்றது, ஆர்வ வாட்டர் வந்ததுல இருந்து அதை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்ப நீ வந்து 2026ல உங்களுடைய வாக்கு யாருக்கா இருக்கணும்? தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். சரிண்ணா. ஜெய்கள்.